இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஆலப்புறான் தமிழன் அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட். ஆக்சுவலாக அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த படம் தேட்டரில் ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குறேன். அந்த பாட்டுக்கு வந்த ரியாக்ஷனு எனக்கு உண்மையாக சொல்ல பயங்கர கூஸ்பம்ஸ் அந்த பாட்டு. அதே மாதிரி இந்த ஊரு கண்ணு உலக கண்ணு அந்த இது லைன்ஸ்லாம் வரும்ல. இப்பெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய இந்த இன்ஸ்டாகிராம் திறந்தா அவருடைய போட்டோ போட்டு அவர் சிஎம் ஆனது, மக்கள் வந்து அவருக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பாட்டு, முக்கியமா இந்த பாட்டை தான் வந்து யூஸ் பண்றாங்க. அதில் ஒரு பாட்டு இருக்கும், ஆடுங்கடா எங்களை சுற்றி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். செம பாட்டு அது. அதில் போட்டுக்கிறது ஸ்டெப்பு தான் வேறு லெவலில் இருக்கும். அந்த சட்டையை தூக்கி தூக்கி ஆடுவார். அதில் நடுவில் ஒரு லைன் ஒன்று வரும், சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பிறப்புள்ள. ஸோ அப்போவே அந்த விஜய் மக்கள் இயக்கம்லாம் ஆரம்பித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அது மாதிரி அந்த டைமில் இருந்து வெறித்தனன்ற வார்த்தை இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கிறப்போ யங்ஸ்டர்ஸுக்கு என்ன புரியும், ஓகே அந்த வார்த்தையை நம்ம வைப்போம் படத்தில் வச்சோடனே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு நான் சொல்லுவேன். அது வச்சோடனே பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகிறாங்க. கண்களுக்குள் நெருப்பு வரும், பெரியாரை பகைச்சு விட்டா பகுத்தறிவு தானா வரும், கால்மார்க்ஸை பகைச்சு விட்டா கண்களுக்குள் நெருப்பு வரும், பாரதிய படிச்சு விட்டா பெண்களுக்கு வீரம் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் அரசியலுக்கு ஒரு குறியீடு. ஒரு பாட்டிலே ஒரு குறியீடு. ஸோ அதே மாதிரி வந்து நீங்க இந்த வில்லு படம் அந்த பாட்டை பத்தி அதுல பேசும்போது அதுல இன்னொரு லைனுமே ஒண்ணு வரும், அகதியான மக்களுக்கு வந்து அமைதியான நாடு கேட்பேன். நீங்க சூப்பரா ஒரு லைன் எடுத்து கொடுத்த, அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன். இது எதை குறிக்குதுன்னா ஈழத்தமிழர்கள் குறிக்குது. அந்த டைம் வந்து உள்ள வந்து உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு. சிங்கள பேரினவாத அரசுக்கும் நம்ம ஈழத்தமிழருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த லைனை வச்சார் அவர். அப்போ வந்து ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ந்து விஜய் அவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல். இது விஜய் அவர்கள் பண்ணதுலேயே என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம வந்து விஜய் அவர்களை பத்தி தான் பேச போறோம். சோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து விஜய் அவர்களை பார்க்கணும்னா நான் தியேட்டருக்கு போய் பார்க்கறதோ இல்லைன்னா வந்து எதனா சேனல்ஸ்ல அவருடைய பாட்டு படம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா எங்களெல்லாம் இப்போ வந்து சட்டசபையை பார்க்க வச்சுட்டாங்க. ஆனா இருந்தாலுமே இந்த சட்டசபையை பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் எங்களுக்கே வந்து அது மேல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி வரையுமே வந்து ஃபுல்லா சினிமால தான் இருந்தாரு. அது எப்படி 2 வருஷத்துல வந்து ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு முழு அரசியல்வாதியா இப்ப நின்றுட்டு இருக்கும்போது நம்ம தளபதியா இது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் கேள்வி. நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, அவர் நடிச்சார்ல பல படங்கள், அதை நம்ம டீகோட் பண்ணலாம். இப்போ ஓகே, ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டானா ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பார்ப்போம். மினிமம் மெர்சல் படத்தில் ஆலப்போறான் தமிழன், ஐயோ அங்கேயே ஒரு மெசேஜை கொடுத்துட்டாரு. ஓகே, ஆலப்போறான் தமிழன், அதில் என்ன மீனிங்கு, நான் ஆள வரேன், நான் அரசியலுக்கு வரேன்ற ஒரு மெசேஜை முன்னாடியே சொல்லிட்டார். அதுக்கு முன்னாடியே பல படத்துங்களை சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஆலப்புறான் தமிழன் அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட். ஆக்சுவலாக அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த படம் தேட்டரில் ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குறேன். அந்த பாட்டுக்கு வந்த ரியாக்ஷனு எனக்கு உண்மையாக சொல்ல பயங்கர கூஸ்பம்ஸ். அந்த பாட்டுக்கு ரீலீஸ் வேறு பண்ணியிருக்காங்கல்ல இப்போ அந்த படத்தை, அதனால தான் சொல்கிறேன். அன்றைக்கி அந்த படம் அந்த அன்பை கொட்டி அந்த லைன் வரும் தெரியுமா, பிச்சரிச்சு தேட்டரு குதிக்கிறானுங்க பசங்க எல்லாரும். அதே மாதிரி இந்த ஊரு கண்ணு உலக கண்ணு அந்த இது லைன்ஸ்லாம் வரும்ல. இப்பெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய இந்த இன்ஸ்டாகிராம் திறந்தா அவருடைய போட்டோ போட்டு அவர் சிஎம் ஆனது, மக்கள் வந்து அவருக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பாட்டு, முக்கியமா இந்த பாட்டை தான் வந்து யூஸ் பண்றாங்க. அதுலயே வந்து நம்ம அப்பா என்னடா இது, நம்ம அந்த எடிட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்பயே வந்து நமக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி தான் அந்த மெர்சல் படம் வந்துச்சு. அதுக்கு அடுத்த படமே அடுத்த தீபாவளின்னு நினைக்கிறேன், சர்க்கார் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடான படம் தான். விஜய் அவர்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன தெரியுமா, அந்த யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணிடுவார். கண்டிப்பாக அந்த பாலிடிக்ஸில் அப்படியே கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி அந்த லைனில் தான்ப்பா போகிறோம் தம்பி, நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி அந்த யங்கர் ஜென்ரேஷனை கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அதுதான் விஜயோட வெற்றியே. ஸோ அது மாதிரி இப்போ மெர்சல், சர்க்கார்,
பிகில் படத்தில் கூட அந்த வெறித்தனம்ன்ற வார்த்தை ஆக்சுவலாக அந்த டைம் அந்த வெறித்தனம்ன்ற வார்த்தை பயங்கர அந்த ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல இன்ஸ்டாவில் ஒரு வார்த்தை சில டைம் ட்ரெண்டிங்காக போகும். அது மாதிரி அந்த டைமில் வந்து வெறித்தனம்ன்ற வார்த்தை இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கிறப்போ யங்ஸ்டர்ஸுக்கு என்ன புரியும், ஓகே அந்த வார்த்தையை நம்ம வைப்போம் படத்தில் வச்சோடனே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு நான் சொல்லுவேன். அது வச்சோடனே பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகுறாங்க. வெறித்தனமாக இருக்கும், நம்ம பண்ணுற செயலாம் வெறித்தனமாக இருக்கணுன்னே அப்போ நான் என்ன ஆகும், ஓகே நாளைக்கு தலைவர் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா வெறித்தனமாக இருக்கும். அப்படி தான் ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவர் இப்போ இருக்க பசங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு நடந்துக்கிட்டு படத்தில் வைக்கிறாருல்ல, அதுதான் அவரை இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட்டு வந்து நீ அந்த கேள்வி கேட்டல எப்படி வந்து அங்கே போய் உட்காந்தாருன்ட்டு, இப்படி தான் வந்து உட்காந்துருக்காரு. அதே மாதிரி பழசுக்கு போகலாம். சரி ஓகே, நான் அதே மாதிரி வந்து நீங்க சொன்னீங்களா அந்த ஆளப்போரா தமிழ் அந்த பாட்டு, அந்த ஆளப்போரா தமிழ் உலகம் எல்லாமே இப்ப வந்து தமிழன் வந்து இங்க மட்டும் ஆளல, அவருடைய ஃபேன்ஸ் அவருடைய இந்த தாவேகா தொண்டர்கள் வந்து உலகம் எல்லாமே எல்லா கண்ட்ரிலுமே இருக்காங்க. என்னன்னா சிங்கப்பூர்ல இருந்து அந்த டிவிகே பிளாக் வந்து எங்கன்னா இது பண்றது, அதே மாதிரி பல இந்த உலகம் ஃபுல்லா நம்ம பார்க்கும் போது வேற வேற கண்ட்ரீஸ்லயுமே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களுமே இருக்காங்க. கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து 2006 போக்கிரின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதில் ஒரு பாட்டு இருக்கும், ஆடுங்கடா எங்களை சுற்றி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். செம பாட்டு அது. அதில் போட்டுக்கிற ஸ்டெப்பு தான் வேறு லெவலில் இருக்கும். அந்த சட்டையை தூக்கி தூக்கி ஆடுவார். அதில் நடுவில் ஒரு லைன் ஒன்று வரும், சேரி இல்லா ஊருக்குள்ளே பிறக்க வேணும் பிறப்புள்ள. ஸோ அப்போவே அந்த விஜய் மக்கள் இயக்கம்லாம் ஆரம்பித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். நான் எங்கே சொன்னேன், மெர்சல் சொன்னேன். மெர்சல் 2017 ரிலீஸ் ஆச்சு. இது 2006, அப்படியே 10 வருஷம் அதுக்கும் முன்னாடி. இப்படிலேருந்து பார்த்தா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ அந்த அரசியல் அந்த விதை எங்கே போட்டிருக்காரு, அன்னைக்குன்னு இல்லை அதுக்கும் முன்னாடியே போட்டுட்டாரு. நம்ம ஏன் அந்த டீகோட் பண்ணிட்டு இருக்கோம், விஜய் ஏன் அரசியல் எப்படி வந்தாருன்றத நம்ம டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து இத்தனை வருஷத்துல எல்லாமே ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே தான் வந்திருக்காரு. அதே மாதிரி அதுக்கடுத்து வந்த ஒரு படம் இருக்கு, வில்லு ஒரு படம் இருக்கு. அதில் கூட ஒரு லைன் வரும், ஃபர்ஸ்ட் பாட்டு எப்பவுமே அந்த கருத்து உள்ள பாட்டுலாம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ சாங்காக வச்சிருவாங்கல்ல. அதில் வில்லில் கூட பார்த்தா ஒரு லைன் வரும், கண்களுக்குள் நெருப்பு வரும், பெரியாரை பகைச்சு விட்டா பகுத்தறிவு தானா வரும், கால்மார்க்ஸை பகைச்சு விட்டா கண்களுக்குள் நெருப்பு வரும், பாரதிய படிச்சு விட்டா பெண்களுக்கு வீரம் வரும், இந்த மாதிரி இப்படின்ற பல கருத்துக்கள்லாம் வச்சிருக்காருல்ல. இதுவும் சொல்கிறேன், இதெல்லாம் அரசியலுக்கு ஒரு குறியீடு, ஒரு பாட்டிலையும் ஒரு குறியீடு. அதே மாதிரி அழகிய தமிழ் மகனில் பார்த்தா எல்லா புகழும் ஒருவனுக்கே அந்த ஒரு பாட்டு கூட ஒன்று வரும். ஸோ அது ஒரு குறியீடு. ஓகே நம்ம புகழ் எல்லா புகழ்னா ஒரு இறைவன் இருக்கார் நம்மகிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. அதுவும் ஃபஸ்ட்டு பாட்டு தான் நினைக்கிறேன். நான் அழகிய தமிழ் மகன் பார்த்து ரொம்ப நாள் மறந்துட்டேன். ஸோ இப்படி எல்லாமே வந்து பார்த்தா ஒரு குறியீடாகவே வச்சு ஓகே நான் வந்தால் இதுதான் என் ஸ்டைலுன்ற மாதிரி அன்றைக்கே சொல்லிட்டாரு. கிளியராக ஒரு பிக்சரை கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். படத்துலேருந்து வந்தவங்க ஏன் அரசியலில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்கன்னா எல்லாருனாலையும் முடியாது, ஆனால் விஜயனாலும் முடிஞ்சிருக்குன்னா ஒரு கிளியராக ஒரு பார்த்த ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபோக்கஸாக போயிருக்காரு. பற்றியா ஒரே லைனில் ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு எல்லா படத்துலையும். ஸோ இதுதான் முக்கியமான காரணம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த வில்லு படம் அந்த பாட்டை பற்றி அதில் பேசும்போது அதில் இன்னொரு லைனுமே ஒன்று வரும், அகதியான மக்களுக்கு வந்து அமைதியான நாடு கேட்பேன் அப்படின்ற ஒரு இது லைன் வரும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பொலிட்டிக்கலான லைனை வந்து அவங்களுடைய படத்துலையும் சரி அவங்களுடைய பாட்லையும் சரி வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யோசிப்பாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய மோஸ்ட்லி நிறைய படத்துல வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அவர் இது எல்லாமே வந்து முக்கியமாக அவருடைய எல்லா படங்கள்லையுமே வந்து எதனா ஒன்று இது மாதிரி கண்டிப்பாக இருந்தே ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சூப்பராக ஒரு லைன் எடுத்து கொடுத்த அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன். இது எதை குறிக்குதுன்னா ஈழத்தமிழர்கள் குறிக்குது. அந்த டைம் வந்து உள்நாட்டு போர் நடந்துகிட்ருக்கு. சிங்கள பேரினவாத அரசுக்கும் நம்ம ஈழத்தமிழருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் அந்த லைனை வச்சார் அவர். அப்போ வந்து ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ந்து விஜய் அவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல். இது விஜய் அவர்கள் பண்ணதுலேயே நான் இதுதான் சொல்லுவேன். அன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அதை பற்றி பேசாத நேரத்துலையும் வந்து விஜய் அதை பற்றி பேசினார். அதனால தான் அந்த லைனை வச்சார். விஜயோட புகழ் பல மடங்கு உயர்ந்துச்சு அதுக்கப்புறம். ஓகே நமக்காக ஒரு தமிழன் நமக்காக ஒரு குரல் கொடுப்பான்டா, பிரச்சனை வந்தால் கொடுப்பான்டான்றதை இன்னைக்கு சட்டமன்றத்துலேயும் விஜய் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காரு ஈழத்தமிழர்களுக்காக. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தேவை. தமிழ்நாட்டு மக்கள் எதை சொன்னால் விரும்புவாங்க, ஒரு வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டு வந்த நடிகனா
அது விஜய் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து முக்கியமான ஒரு குவாலிட்டினா அதை வந்து நான் தைரியம்னு பார்ப்பேன். ஓகேவா? அது வந்து விஜய் அவர்கள் கிட்ட வந்து நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். என்னன்னா வந்து இப்போ சினிமாவை விட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு அதான் எல்லாருமே சொல்ற மாதிரி கரியரோட உச்சத்துல இருந்து அரசியலுக்கு வர்றது வந்து அதுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை வந்து அவர் தைரியமா வந்து எடுத்து வச்சாரு. அதே மாதிரி வந்து அரசியலுக்கு வந்துட்ட அப்புறம் அவர் எவ்வளவு பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாத்தையுமே வந்து தைரியமா வந்து அவர் ஹேண்டில் பண்ணி இப்ப இருக்க அவரோட இப்போ ஒரு சிஎம்மா உட்கார்ந்துருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய தைரியம் தான் சொல்லலாம். தைரியம். அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க 2013 அவங்க தான் சிஎம். தலைவா படம் நடித்தார். டைம் டு லீடுன்னு ஒரே ஒரு கீழே ஒரு கேப்ஷனை போட்டு விட்டார். முடிஞ்சு போச்சு கதை. அங்கே தான் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு அடி உழுவுது. தெளிவாக தெரியும் இவர் வந்து அரசியலுக்கு வராரு, அரசியலுக்கு வந்தால் நமக்கு பிரச்சனை. பார்த்தாங்க இந்த படத்தை ரிலீஸே பண்ணாது. உடனே உள்ள அவன் திருட்டு விசிடியில் பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. அப்போ பர்மா பஜாரில் திருட்டு விசிடிலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் நிறைய படம் எவ்வளோ பெரிய இழப்பு. தைரியமாக பண்ணார்ல. இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கார், பல அரசியல் கட்சிகள் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு விஜய் ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தார். ஏன்னா எஸ்ஏசி அப்போல்லாம் வந்து பரப்புரையெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு வரேன்னு இறங்கினார் பற்றியா அந்த தைரியம் நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன். அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டல, இப்படி தான் யாராக இருந்தாலும் இறங்கி போய் பார்த்துருவோம், ஒரு வெறித்தனமாக இறங்கி போய் செஞ்சிருவோம் அப்படின்ற அந்த குணம் இருக்குல்ல விஜய்கிட்ட. அதுதான் வெற்றிக்கு இன்னைக்கு விஜய் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கார்ல, அதான் காரணம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இன்னைக்கு சட்டமன்றத்துலேயும் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. நான் சினிமாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் பார்த்துருக்கேன், இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஜனநாயகனை தான் குறிப்பிட்றாரு. ஸோ ஜனநாயகன் படம் முதலமைச்சர் ஆகியும் 2 மாதம் ஆகும்போது முதலமைச்சர் ஆகி இன்னமும் ஜனநாயகன் படத்தோட அந்த சிக்கல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது எப்போ வரும்ன்றது தெரியல. வந்துச்சுன்னா இன்னமும் மாசாக இருக்கும். ஸோ சினிமா ப்ளஸ் அரசியல் 2 in 1 அப்படின்ற மாதிரி ஆகி ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டு பெரிய பிளாஸ்டாக இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சரி, ஓகே. நான் விஜய் அவர்களுடைய பாட்டு எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில் வந்து விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் அது வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ற விஷயம்லாம் நமக்கு தெரியல. அந்த ஜனநாயகன் படத்துலையுமே வந்து ஒரு பாட்டை பார்த்தா ராவண மவன்டா அப்படின்னு ஒரு சாங் வந்து இல்லையா, அதில் வந்து ஒத்தையில நிற்கிற அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டுமே வந்து நம்ம அரசியல் கூட வந்து லிங்க் பண்ணிக்கலாமா? ராவண மவன்டா ஒத்தையில் நிற்கிற ஏமண்டான்னு நினைக்கிறேன் தலைன்னு. அரசியலோட குறிப்பிட்டு பார்த்தா அவர் ஒத்தையில் நின்று தான் ஜெயிச்சிருக்காரு, கூட்டணியே கிடையாது. கண்டிப்பா. ஓகேயா? அதை தான் அவர் படத்துலேயே சொல்லிட்டாரு. ஒரே ஆள் தான், தனியாக வரேன், முடிஞ்சால் என்ன செய்கி. எதிர்த்துல இருந்தாங்க எல்லாம் டோட்டல் க்ளோஸ் ஆகிட்டானுங்க. அதான் சொல்லிட்டு வரேன். சினிமாலேயும் டேஞ்சர் தான், அரசியலும் டேஞ்சர் தான். விஜய்கிட்ட வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்டா பார்த்து வச்சுக்கோங்க, கரண்ட் மாதிரி தூக்கி அடிச்சிடும். அதுதான் நம்ம இப்போ இந்த விஜய் அவர்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து சினிமால ஏற்படுத்தி இருக்க இம்பாக்டுமே அதிகம், அதே அளவுக்கு வந்து அரசியல்ல அவர் ஏற்படுத்தி இருக்க இம்பாக்டுமே அதிகம் தான் சொல்லணும். ஸோ இது ரெண்டுத்திலுமே வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய பங்கு தான் ஆற்றியிருக்காரு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த விஷயங்களை பற்றி அதாவது எப்படின்னா பாட்டு மூலியமாகவோ அவர் வச்சிருக்க டைலாக் மூலியமாகவோ நம்ம ஆரம்பத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி எப்படி அவர் வந்து அரசியலில் சக்ஸஸ் ஆனார்னு சொன்னீங்களா, இதெல்லாம் ஒரு ட்ராவல் தான் நான் சொல்லுவார். அந்த ட்ராவல் கடைசி வரைக்கும் அவர் உதவி இன்றைக்கி அவர் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோ மூலிமா நம்ம மக்களுக்கு சொல்ல வந்தோம். சரி, ஓகே. நான் நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.